நீ படுகின்ற அத்தனை வேதனைகளையும் குறைக்கும் வகையில் உன்னுடைய மனமானது சந்தோஷத்தை அனுபவிக்கும் வகையில் சந்தோஷ பாதையில் உன்னுடைய வாழ்க்கை பயணம் இக்கணம் முதல் பயணம் செய்ய ஆரம்பித்து விடும். உன்னுடைய மனதில் எத்தனை கவலைகள் இருக்கின்றது, அந்த கவலைகள் உன்னை எந்த அளவிற்கு பாதிப்புக்குள் உட்படுத்தி இருக்கின்றது என்று எனக்கு தெரியும். ஒவ்வொரு விடியலிலும் ஏதாவது ஒரு அற்புதங்கள் நிகழ்ந்து விடாதா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இக்கணம் முதல் அற்புதங்களை அதிசயங்களை பொழிய தொடங்கி விடுவேன். எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை தைரியப்படுத்தி கொண்டு உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து வருகின்றாய். அந்த தைரியத்திற்கு பின்னால் இந்த சாய்நாதனுடைய அருளும் ஆசியும் எப்பொழுதும் நிறைந்திருக்கின்றது. அவசியமான விஷயங்களை சிந்திப்பதையெல்லாம் சில சமயங்களில் தவிர்த்துவிட்டு அனாவசியமான விஷயங்களை சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் அவசியமான விஷயங்களை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் முற்படுகையில் நடந்து முடிந்த விஷயங்களை நினைத்து கவலைப்படுவதை பணியாக வைத்து கொள்ளாதே. அதையெல்லாம் கனவாக நினைத்து மறந்துவிட்டு நிஜ உலகிற்கு இப்பொழுது நீ வந்து உனக்கான முயற்சிகளை எல்லாம் மீண்டும் செய்ய வேண்டும். உன்னுடைய மனதிற்குள் நானும் என்னுடைய மனதிற்குள் நீயும் உறைந்திருந்து உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான இன்பத்தை கொண்டு வந்து சேர்ப்போம். இப்படி கஷ்டங்களோடு போராடி கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கை இப்படி நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கையாக மாறப்போகின்றது. உனக்கான நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் வரிசையாக வந்து கொண்டிருக்கின்றது. யாராவது உன்னை ஏதாவது சொல்லிவிட்டால் உடனே கஷ்டப்படுகின்றாய், கவலைப்படுகின்றாய், கண்ணீர் சிந்துகின்றாய். அந்த இடத்தில் என்னை நினைத்து கொண்டால் அந்த மனவேதனைகள் எல்லாம் குறைந்துவிடும். நிம்மதியாகவும் மனமகிழ்ச்சியோடும் வாழ முடியும் என்று நீ நினைத்தால் மட்டும்தானே அது நடக்கும். எங்கே நிம்மதி இருக்கின்றது, எங்கே சந்தோஷம் இருக்கின்றது என்று ஒரு விரக்தியோடே உன்னுடைய வாழ்நாட்களை நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் உன்னுடைய எண்ணம் போல் அந்த வாழ்க்கை உன்னுடைய எண்ணப்படிதான் அமையும். கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து கொண்டிருக்கின்றது. நாம் நினைத்தது எல்லாம் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான வேலைகள் இப்பொழுது நடந்தபடி இருப்பதால் நாம் மனமகிழ்வோடு இருக்க வேண்டும் என்று ஒரு நினைவோடு வாழ கற்றுக்கொள். நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் பொறுமையும் எப்பொழுதும் வீண் போகாது. உனக்காக யாரும் இல்லை என்று எண்ணாமல் உனக்காக சாயி நான் இருக்கின்றேன் என்பதை தெரிந்து வைத்துக்கொண்டு வாழ பழகு. நீ இது நாள் வரை சந்தித்த அவமானங்கள், தோல்விகள், துரோகங்கள் எத்தனை இருந்தாலும் அதையெல்லாம் நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அதே இடத்தில் உன்னை தலை நிமிர்ந்து சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் என்று என் மீது நம்பிக்கை வை. முடிந்து போன விஷயங்களால் இடிந்து போய் உட்கார்ந்திருக்கின்றாய். இன்பம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருக்கின்றாய். ஒவ்வொரு நொடியிலும் இன்பத்தை நான் உள்ளடக்கிதான் வைத்திருக்கின்றேன். உன்னுடைய செயலுக்காக நீ வருத்தப்பட்ட நாட்களெல்லாம் முடிந்து போய் உன்னுடைய எண்ணம், சொல், செயல் மூன்றும் நேர்மறையான அதிர்வுகளால் நிரம்பப் போகின்றது. யார் உன்னை குறை கூறினாலும் கோபப்படாமல் அந்த இடத்தில் பொறுமையை கையாண்டு பழக வேண்டும். பொறுமை கடலினும் பெரிது என்ற மந்திரத்தை மறவாமல் இரு. பொறுமையாக இருப்பதால் நீ தோல்விகளை சந்திக்கப் போவது இல்லை, வெற்றியை தான் சந்திக்கப் போகின்றாய். சுகமான வாழ்க்கை உனக்காக காத்திருக்கின்றது. எந்த ஒரு பயமும் இல்லாமல் உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்து. உன்னோடு துணை நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன். நல்லது நடக்கும்.